லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன்லாம் பார்க்குறது கொஞ்சம் பழசாக இருந்துச்சு. ஆனால் பக்கா க்ளீனுங்க, வேறு லெவலில் இருந்துச்சு ஸ்டேஷன். உண்மையிலுமே என்கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து யூரோப் கண்டிப்பாக போகணும், அந்த யூரோ ரயில் இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு. சரி ஓகே ட்ரை பண்ணிடுவோம், இறைவன் நாட்டம் என்னைக்கு இருக்கோ அன்றைக்கி தான் நம்ம பண்ண முடியும் அப்படின்னு போயாச்சு. இந்த ட்ரெயினோட கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரென்சஸ்கா அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், 4-5 கம்பெனி இருக்குது, நான் இதில் தான் புக் பண்ணேன். அண்ட் சீட்லாம் வந்து நல்ல கம்ஃபர்டபுள். அண்ட் 3 கிளாஸ் வச்சுருக்காங்க, ஸ்டாண்டர்டு அண்ட் ப்ரீமியம், எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற மாதிரிலாம். சில கோச்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் சைலன்ஸ். ஐயோ அங்கெல்லாம் என்னை போட்டுறாதீங்க சாமி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கரெக்டாக 8:35 ட்ரெயின் எடுத்தான். ஒரு 2 ஹவர்ஸில் வந்து ஃப்ளாரன்ஸ் போயிட்டான், 1.5 ஹவர்ஸ் நினைக்கிறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 1.5 ஹவர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து எல்லாமே பல பிஸ்கெட்ஸ் அது இதுன்னு கொடுத்தான். வா அப்படியே நல்ல மகராசன்டா, காசுக்கு நல்லா கவனிக்கிறடா அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டேன். ட்ரெயினோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 300 to 350 km/h கூட சில டைம்ஸில் போயிட்டு இருந்துச்சு. பில்டிங் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாதுங்க, இது வந்து இயற்கை சார்ந்த பகுதி தான். மற்றபடி சின்ன சின்ன வீடுங்களாக இருந்துச்சு. யாரா இங்கெல்லாம் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. 1 minute நான் லேட்டாக போயிருந்தாலும் ஃப்ளாரன்ஸ் டு பீஸா ட்ரெயினை விட்டுருப்பேன். அந்த கதையை அடுத்ததில் சந்திப்போம்.